ஃப்ரெண்ட்ஸ் டு பவானி லெஸ்டர் சுண்டல் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு சுண்டல். ஏன்னா இது வந்து 2 பிடி சாப்பிட்டாலும் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஹெல்த்தி வேறு, வயிறு வேறு டக்குன்னு நிறையுது. அதனால் இது தினம் ஒரு சுண்டலை போட ஆரம்பிக்கிறேன். அந்த சுண்டல்லாம் சாப்பிட்டதுன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டு, கொஞ்சம் நல்லா ஹெல்த்தாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால டெய்லி ஒரு சுண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்கள். இப்போ சட்னி பண்ணுறதுக்காக 2 வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் புளி, ஒரே ஒரு தக்காளி போட்டு சட்னி. ஏன்னா என்கிட்ட வெங்காயமும் குறையாக தான் இருக்குது, தக்காளியும் குறையாக தான் இருக்குது. புளிப்பு கூட்டுறதுக்கு கொஞ்சோண்டு புளி, பின்ன வெங்காயம் குறையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தேங்காய். இப்போ கொஞ்சமாக பூண்டு, காரத்துக்கு மிளகாத்தூள். இப்போ நம்ம சட்னி அரைக்கிறது ரெடி ஆகிட்டு அதை ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். டீ வச்சாச்சு. சுவை கூட்ட இஞ்சி, ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு. சட்னி அரைச்சி விட்டேன், வாங்க காய்ச்சிடலாம். இப்போ சட்னி ரெடி. எனக்கு இந்த கடாய் வேணும் கொஞ்சோண்டு சப்ஜி பண்ணுறதுக்கு. எல்லா பாத்திரத்தை அள்ளி போட்டு எனக்கு கழுவுறது கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்படி சரிங்களா. நம்ம வெங்காயத்தையும் கொஞ்சம் பூண்டு நச்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். குறையாக தான் சப்ஜி பண்ணணும். இது ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவசர நேரத்தில் தான் எல்லாம் இப்படி நடக்கும். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா சவந்துட்டு இப்போ ஒரு குட்டி தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு வந்தோம். உப்பு கொஞ்சம் போட்டோம். சீக்கிரம் நல்லா வெந்து சுருண்டு தக்காளி நல்லா கொலன்னு ஆயிடும். அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டேன். கொஞ்சம் மிளகாத்தூள், தனியா பவுடர், ஹல்தி பவுடர். எந்த ஒரு சப்ஜி மேலேயுமே நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணால் அந்த சப்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. நம்ம மீல் மேக்கரும் பன்னீரும் லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டாச்சு. இப்போ நம்ம சப்ஜி ரெடி. இப்போ நம்ம காக்காலாம் வந்துடுவாங்க. நம்ம யாரும் வர காணும். அவங்களுக்கு நம்ம ஒரு பிஸ்கெட்டை கொடுத்துருவோம் சரிங்களா. இது வச்சோடனே கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. மீல் மேக்கரும் பன்னீரும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணனால போட்ட உடனே நல்லா எண்ணெய் வந்து கக்கிட்டு பாருங்கள். நம்ம மீல் மேக்கர் பன்னீர் சப்ஜி ரெடி. நாங்கள் சமையல் நடக்க 2 பாத்திரத்தையும் கழுவி இந்த குப்பையை அப்படியே சேர்த்து சேகரித்து இப்படி ஒரு கவர் வைப்பேன். டக்குன்னு பின்ன வேலை முடிஞ்ச பிறகு கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுடலாம். நீங்கள் எப்படி சொல்லுங்கள். கொஞ்சம் தோசை வந்து சுட போகிறேன். மாவு வந்து அரைச்சி 2-3 நாள் ஆகிட்டு கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டால் தோசை நல்லா சாஃப்டாக வரும். நான் சொன்னாலும் நம்ம பிஸ்கெட் வச்சா நம்ம காக்கா வந்துடுவாருன்னு இன்னொரு பிஸ்கெட்டையும் வச்சுருவோம். தோசை மாவு ஊற்றுனா இங்கே ஓடுது. ஏன்னா கல் மேடும் பள்ளமாக இருக்குது. எனக்கு மட்டும்தான் தோசை. அவர் சுண்டல் சாப்பிட்டாரு. பார்த்தீங்களா எப்படி இந்தியா மேப்பில் வந்துட்டு பாருங்கள். தோசை கல் வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் சரிஞ்சிருக்கு. இன்னும் கல் சூடாகல, அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா. சரி எப்படியோ நான் தானே சாப்பிட போகிறேன். யார் நம்மளால அடிக்க போகிறாங்க. கொஞ்சம் போய் எண்ணெய் தெளிச்சு விட்ருவோம், நல்லா முருகலாக வரும். இப்போ இந்த தோசையும் நல்லா சாஃப்டாக வந்துட்டு இப்போ வாங்க நம்ம டீயை குடிப்போம். டீ அப்புறமா குடிப்போம். இந்த 4 சப்பாத்தி பண்ணணும். 4 சப்பாத்தி பண்ணால் நம்ம வேலை முடியும். காக்கா பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்படி தான் என் வீட்டில் இன்றைக்கி காலையில் சமையல்னு ஆரம்பித்தேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். வாங்க டீ குடிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை நல்ல இதே போல் காலை வேளையில் சுறுசுறுப்பாக உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லெஸ்டர். லவ் யூ.